என்ன செய்யலாம்? சரி வாங்க போய் ஃபிங்கர் சிப்ஸ் செய்யலாம். அன்றைக்கி நான் வந்து இது செஞ்சதே இல்லை. பொட்டேட்டோவில் ஃபிங்கர் சிப்ஸ் செஞ்சு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, பொட்டேட்டோ எடுத்துக்கிறோம். அப்புறம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ பீல் பண்ணிக்குவோம். பீல் பண்ணிக்கிட்டு இது மாதிரி ஒரு நைஃப் வச்சுக்கோங்க. நைஃப் வச்சு சின்னதாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்குவோம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பீல் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோவை ஃபுல்லாக பீல் பண்ணிடுவோம். நான் கடையில் தான் சாப்பிட்ருக்கேன். பட் வீட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஆனால் அவங்க வந்து மசாலா அந்த எதுன்னு போடுவாங்க. அதெல்லாம் நான் போட போகிறதில்ல. சிம்பிளாக நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் செய்வோம்ல, அது மாதிரி மஞ்சத்தூள் இது மட்டும் போட்டு செய்யலான் இருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு இப்படி சின்ன தான் கட் பண்ணி எடுத்துக்குவோம். அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த இது கொடுத்துருப்பாங்கல்ல, இதை இருக்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி இது இருக்குல்ல, அதில் வந்து இப்படி நம்ம அழுத்தினோம்னா எடுத்துடலாம். அவ்வளோதான், இது எல்லாம் வந்துடுச்சு. அதே மாதிரி ஒன்று அழுத்தி நம்ம வெளில எடுத்துட வேண்டியதுதான். இதையும் இப்படி அழுத்தி எடுக்காமே இருக்கலாம். பட் ஏன்னா இதுக்குள்ளேயே அழுக்கு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வயிற்றுக்குள்ளே போனால் வயிற்று வலி வரும். அதனால் நம்ம எடுத்துடுறது நல்லது. எல்லாத்தையும் எடுத்துருவோம். ஓகே, ஓகே. இப்போ எல்லாத்தையும் பீல் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம ஃபிங்கர் சிப்ஸ் சைஸுக்கு வந்து கட் பண்ணிக்க வேண்டியதான். ஃபிங்கர் சிப்ஸ்னால் இன்னும் ஒன்றும் இல்லை, ஒரு ஃபிங்கர் சைஸுக்கு கனெக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை வெட்டிக்கலாம் அப்படி கட் பண்ணிக்குவோம். ரொம்ப மெல்லிசாகவும் கட் பண்ணக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் கிடைக்காது. ரெண்டாவது ஒரு மாதிரி அரைக்குறையாக வேக ஆரம்பிச்சிடும். அதனால் கரெக்டாக அந்த ரேஷியோவில் நம்ம வேணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து வெட்டணும். இவ்வளோவுக்கு விட்டுட்டு இப்படி வெட்டிடுங்க. ஓகே, இது பார்த்திங்கன்னா ஓரளவு ஃபிங்கர் சிப் சைஸ் இருக்குது. பட் இந்த இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் குறைச்சிக்குவோம். இதில் பாதியாக வெட்டிக்குவோம். இதை நம்ம லைட்டாக வேக வச்சுருவோம். வேக வைக்கும்போது இந்த மேலே இருக்க பாட்டெலாம் வெந்துடும். அதுக்கப்புறம் பேனில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக இருக்கும். அந்த டேஸ்ட்டு, அந்த க்ரன்ச்சி டேஸ்ட் அப்போ தான் கிடைக்கும். ஃபஸ்ட் நம்ம அப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இதையும் இது மாதிரி நறுக்கிக்குவோம். ஓகே, இதை நறுக்கியாச்சு. இதை வந்து கொஞ்சம் இதில் பாதி இப்படி வச்சு நறுக்கிக்கிறது தான். ஓகே, இப்போ வந்து ஃபிங்கர் சிப்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு உருளைக்கிழங்க. இப்போ இதை லைட்டாக வந்து நம்ம பாயில் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். அதனால் நான் கெட்டிலில் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு அதை போட்டு பாயில் பண்ண போகிறேன். பாயில் பண்ணதுக்கப்புறம் அதை டேரெக்டாக பேனில் போட்டுடலாம். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பாயில் ஆகிடுச்சு. இது மாதிரி கொஞ்சம் கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்கு வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது. ஃபுல்லாக வந்துச்சுன்னா வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். அதை வந்து வடிகட்டிடும். அதுக்கு முன்னாடி வந்து அடுப்பில் வந்து இது மாதிரி தோசைக்கல் வச்சுருங்க. நான் வந்து தோசைக்கல்லில் தான் பண்ண போகிறேன். அப்போ கொஞ்சம் தோசைக்கல் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ வந்து நான் ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டால் போதும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து தோசைக்கல்லை வந்து நல்லா காய வச்சாச்சு. லைட்டாக அதில் எண்ணெயை போட்டுக்குவோம். வெடிக்குது. இப்போ வந்து இந்த சூடாக இருக்கா, லைட்டாக சூடாக தான் இப்படி அழகாக ஃபஸ்ட்டு அடிக்கிடுவோம். அடிக்கிட்டோம்னா ஒன் சைடாக வெந்துடும். தோசைக்கல்லில் நீங்கள் வந்து ஃப்ரையர் இருந்தாலும் ஃப்ரையரில் போட்டுக்கலாம். இல்லாட்டா இந்த மாதிரி தோசைக்கல்லில் போடுறது தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒன் சைடாக வெந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
இப்போ வந்து ஃபுல்லாக அடிக்காச்சு. இது பண்ணிவிட்டு அடிக்கிட்டிங்கன்னா போதும். இதுக்கப்புறம் லைட்டாக மேலாக அப்படியே ஆயில் மட்டும் ஊற்றுங்க. ஆயில் அப்படி லைட்டாக போட்டு அவ்வளோதான். ஃப்ரையாக இருந்துச்சுன்னா நம்ம லைட்டாக ஆயில் தடவி உள்ளதுக்கு போட்டால் நல்லா வெந்துடும். பட் இப்படி ஆயில் போட்டு பண்ணது தான் நம்மளுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு இதை அப்படியே நம்ம கொஞ்சம் அப்படியே திருப்பி திருப்பி விட்டோம்னா அடுத்த சைடு வெந்துடும். சுற்றி சுற்றி கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்துச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நல்லா தோசைக்கல்லே திருப்பி திருப்பி கொஞ்சம் நேரம் வந்து திருப்பி விட்டனால நல்லா க்ரன்ச்சியாக வந்துருச்சு. இப்போ வந்து இதை கொஞ்சம் அள்ளி இதில் மாதிரி ஒரு பெரிய சட்டியில் போட்டுட்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டோம்னா நமக்கு ஓரளவுக்கு நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கடையில் சாப்பிட்ற அளவுக்கு இருக்காது, ஏன்னா அதில் வந்து வினிகரு இதெல்லாம் போடுவாங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, அது இன்னும் நல்லா ஒரு பஃபியாக இருக்கும். பட் அந்தளவுக்கு இல்லைனாலும் ஓகே, ஓரளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது வந்து ஹெல்த்தி தான். நம்ம கடையில் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதாச்சும் வயிற்று ஏதாச்சும் பண்ணும். இது மாதிரி ஃபுல்லாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இதில் உப்பும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நீங்கள் கடையில் வந்து இந்த சாட் மசாலா என்னென்னமோ போடுவாங்களே, அது கூட போட்டு சாப்பிட்லாம். வந்து ஒரு ரொம்ப போட்டுறாதீங்க, மஞ்சத்தூள் கசக்கும். லைட்டாக அப்படி தூவி விட்டுக்கிறேன். ஆனால் மஞ்சத்தூள் எனக்கு பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். உப்பு கொஞ்சம் போட்டோம்னா வேலை முடிஞ்சிடுச்சு. உப்பு ஓகே, லைட்டாக மேலே இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அப்படி லைட்டாக அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுட்டிங்கன்னா ஓகே. ஃபைனலாக வந்து இது வந்துருச்சு. ஃபிங்கர் சிப்ஸ் டேஸ்ட்டு இருக்கான்னு தெரியலை. இது அப்படியே வந்து ஒரு பிரட்டி விட்டுக்குவோம். அப்போ தான் வந்து நல்லா மிக்ஸ் ஆகுது. நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு ஃபைனலாக அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். பாய்.